ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல அந்த 4வது T20 மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து ரிவ்யூ பண்ண போறேன். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சுட்டு சீரீஸை சீல் பண்ணிருக்கா. இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் 11ஓட ஆரம்பிச்சா இங்கிலாந்துக்கு வந்து 2 மாற்றம் இருந்தது. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த மார்க் கூட கரெக்டா உக்காத்தி வச்சுட்டு சகீப் மெஹமூதை எடுத்துன்னு வந்தா. அப்புறம் இப்ப ஜேக்கப் பெதல் உள்ள வரணும்னு இருந்ததுன்னா ஒரே பிளேயர் வெளியில போற பிளேயர் வந்து ஜேமி ஸ்மித்தா தான் இருந்திருக்க முடியும். அவர் முதல் மேட்ச்ல ஒரு 22 ரன் அடிச்சார். ஆனா போன மேட்ச்ல 6 ரன் அடிச்சதுனால அந்த சேஞ்ச பண்ணா. இப்ப இந்தியாவுக்கு வந்து 3 சேஞ்ச். த்ருவ் ஜுரேல் போன மேட்ச் நம்பர் 8 தான் பேட்டிங் இறங்கினர். அப்ப அவ்வளோ குழு இறங்குறதுல வந்து பிரயோஜனமே கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் இன் த டீம். அதனாலதான் அவரை எடுத்துட்டு ரிங்கு சிங்கை கொண்டு வந்தா. வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் ஒரு ஓவர் தான் போட்டார். பேட்டிங்கும் தப்பான ஆர்டர்ல அனுப்புறதுனால அவரும் விளையாடுறதுல நாட் மச் கெயின். ஸோ அவருக்கு பதிலாக சிவம் தூபே எடுத்துன்னு வந்தா. இப்ப நான் என்ன நினைச்சேன்னா போன மேட்ச்லயும் இப்படிதான் நினைச்சேன். ஒரு 3 ஃப்ரண்ட் லைன் சீமரோட போகணும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் 2 ஃப்ரண்ட் லைன் சீமர்ஸ், தென் ஹர்திக் பாண்டியா தேர்ட் சீமர் அது போகணும்னு நினைச்சேன். ஒரு ஆச்சரியம் பட வேண்டிய விஷயம், முகமது ஷமியை திருப்பி ரெஸ்டோர் டிராப்போ பண்ணி ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வந்தா. இது எப்படின்னா, இப்ப இஃப் யூ டு நாட் ஹாவ் மச் ஃபெய்த் ஓவர் இஸ் ஃபிட்னஸ், இப்போ டெஸ்டே பண்ணாத சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல பேரு கொடுத்துருக்கா. குல்தீப் யாதவ் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி, முகமது ஷமி ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி, பும்ரா ரூல்ட் அவுட். ஒரு 3 மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பவுலிங் அட்டாக். ஒரு பிளேயர் ரூல்ட் அவுட், 2 பிளேயர் மேலே இன்ஜுரி கோடு. அஸ்வினோட சேனல்ல நான் கேள்விப்பட்டேன் குல்தீப் யாதவ் இஸ் நவ் பவுலிங் வெல், வில் பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்னு. ஆனா முகமது ஷமியை பத்தி இன்னும் தெரியலன்னா ஒரு பேக்கப் சீமரே ஒரு பேர் கொடுக்கல. எதுக்காக ஒரு T20ல போட்டது கூட ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் எதுக்காக உடனே சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல பேர் கொடுத்தான்னு எனக்கு புரியல. அண்ட் இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அது ஃபிட்னஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிட்னஸ் படி எனக்கு ஒன்றும் புரியல எதனால அவசரம் பட்டு தே புட் இஸ் நேம் இன் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வென் யூ நாட் கான்ஃபிடென்ட் ஆன் இம் பவுலிங் இன் T20 மேட்ச். ஸோ போன மேட்ச் வந்து நான் சொன்னேன் 3 சீமர் விளையாடி இருந்திருக்கணும். இந்த மேட்சும் நான் அதுவும் அந்த புனே பிச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பேட்டிங் விளையாடுறதுக்கு. அந்த முதல் 8 ஓவர் மட்டும் விக்கெட் விடாத பார்த்துட்டா ஒரு 200 ஸ்கோர் மேல அடிக்கலாம். ஸோ ஐ தாட் இங்கிலாந்து would also be in with a chance with this match. ஏன்னா ஒன்ஸ் அகெயின் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேசர் தான் ஸ்டார்டிங் லெவல்ல இருந்தா இந்தியாவுக்கு. இப்ப ஜோஸ் பட்லர் won the toss and chose to field first. அப்ப நான் நினைச்சேன் ஐ தாட் ஓகே இந்தியாவுக்கு தே மே ஸ்லைட்லி ஹாவ் அ சான்ஸ். இப்ப இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடிட்டு இஃப் இந்தியா ஒன்லி ஹேட் 2 சீமர்ஸ் ஒரு 200 ரன் அடிச்சா, தென் டிஸ்பைட் டியூ கமிங் இன் த செகண்ட் இன்னிங்ஸ், ஸ்டில் இட் would have been precarious in my view for India to chase that score down. So then and I thought England choosing to bowl first gave a bit of a chance for India in the match, even though Dew was going to be there in second innings. இப்ப பவர் பிளேல இந்த வென்யூ இந்த ராஜ்கோட் மாதிரி விக்கெட் விழுற வென்யூ ஒரு 6 ஓவர்ல ஒரு 46 அந்த மாதிரி ஒரு ரன் வந்தா பரவாயில்லன்னு இருக்கும். இந்த 2 ஓவர் கேவலமா விளையாடி, அதுவும் அந்த 2வது ஓவர்ல 3 ஓசி விக்கெட். திலக் வர்மாலாம் முதல் பால் சார்ஜிங் டவுன் த ட்ராக்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவரெல்லாம் எதுக்காக when you saw the maturity that he displayed, அந்த 2வது மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது வந்து அவர் தான். பல்ல கரிச்சின்னு விளையாடினார். இவர் கண்ட்ரோல் சிச்சுவேஷன். அதை விட்டுட்டு அவர் வந்து முதல் பாலே சார்ஜிங் டவுன் த ட்ராக்னா எதுக்காக அவர் அப்படி மாத்திருக்கான்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் 30 of 26. ஆனா அந்த 30 of 26ல லுக் அட் ஹவு மெனி ஷாட்ஸ் he tried to slog. சாதாரணமா இப்ப இந்த பேட்டிங் லைனப்ப பார்த்தோம்னா ரோல் குவாலிட்டி சரியா இருந்ததுன்னா திலக் வர்மா ரிங்கு சிங் கொஞ்சம் பார்த்து விளையாடுறவாளா இருந்திருப்பா. வேற எல்லாரும் அடிக்கணும்னு அடின்னு விட்டுருப்பா. இப்ப ஆல்ரெடி நான் முன்னாடி கூட சொன்னேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட எல்லா பாலையும் அடிக்கணும்னா வேலைக்கு ஆகுது. இசா சஞ்சு சாம்சன் டுடே ஒன்ஸ் அகேன். இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன மேட்ச்ல வந்து ஹார்ட் லெங்ஸ் போட்டு இஃப் யூ ட்ரைங் டு மஸ்ல் ஹிம் ஓவர் மிட் ஆன் அண்ட் யூர் காட் பை மிட் ஆன், ஓகே. இது வந்து காட் அட் டீப் ஸ்கொயர் லெக்னா டு இனாக்யூஸ் டெலிவரி. அது வந்து நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி ஓகே. இப்ப அஸ்வின் ஓட வீடியோவும் பார்த்து ஓகே ஒரு பிளான் தேர் ட்ரைங் டு டார்கெட் ஹிம் வித் ஷார்ட் பால்ஸ்னா
முதல் மேட்ச்ல எப்படி அவுட் ஆனர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ட்ரைங் டு மஸ்ல் ஹிம் ஓவர் மிட் ஆன் அண்ட் காட்னா ஓகே. ஒரு இன்னாக்யூவஸ் டெலிவரி ஓசி விக்கெட்டை கையில கொடுத்துட்டு போயிட்டே இருந்தா, நான் போன வீடியோல என்ன சொன்னேன், சஞ்சு சாம்சன் பிளேஸ் தட் டைப் ஆஃப் பவுலிங் மச் பெட்டர் தன் ஹர்திக் பாண்டியா. ஆனா ஹர்திக் பாண்டியா வந்து எல்லா பாலையும் சுத்த பாக்குறது இல்லை. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், அவர் இறங்கும் போது பிளேஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல். ஆனாலும் இட் இஸ் அ கிரேட்டர் வீக்னஸ் ஃபார் ஹிம் தேன் சஞ்சு சாம்சன். அதனாலதான் அவர் வந்து கொஞ்சம் சர்வே பண்ணி சமாளிக்க முடியறது அவரால். நான் சொன்னேன், திருப்பியும் சஞ்சு சாம்சன் ஒரு ஓசி விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். அதுவும் சூரியகுமார் யாதவ் விக்கெட் ஒரு மோசமான விக்கெட். எல்லாருமே க்ளோஸ் ஃபீல்ட்ல நின்று இருக்கா, சும்மா அப்படி பண்ணிட்டு கேட்சை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார். ஒரு கேப்டனா இருந்துட்டு ஓகே, ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் அவருக்கு விளையாட பிடிக்கும். ஆனா இது இந்த மாதிரிலாம் அநியாயமா கேட்ச் கொடுத்துன்னு போனா இட் இஸ் நாட் குட், எஸ்பெஷலி லீடிங் அஸ் அ கேப்டன். ஸோ 12 for 3. இதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அபிஷேக் சர்மா வந்து தரையோட இந்த கவர் டிரைவ் விளையாடி எப்படி ஒரு கிளாஸ் பிளேயரா இருப்பாருன்னு இஷோடு. இப்ப எல்லா பாலையும் தூக்கி அடிக்கிறதுக்கு பதிலாக தரையோட அந்த மாதிரி எப்பயுமே ஆரம்பத்துல விளையாடினா he will get big scores more often than not. அவரை மாதிரி ஒரு டேலண்ட் பார்க்கவே முடியாது. நான் சஞ்சு சாம்சனை பத்தியும் அதான் சொல்லுவேன். இப்ப ஒரு மர்க்யூரியல் ஓப்பனிங் காம்பினேஷனா இருக்க தவிர சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட் வேற யாருமே இந்தியாவில கூட மேட்சே பண்ண முடியாது, உலகத்திலே மேட்சே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த ஷார்ட் செலக்ஷன், அந்த அப்ரோச் தான் கொஞ்சம் மாத்தினா இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவ கிட்ட அந்த வார்த்தை போடுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ 12 for 3. அதுக்கப்புறம் எல்லா விக்கெட்டும் ஓசி விக்கெட். அபிஷேக் சர்மா அவ்வளோ நல்லா ஆடிட்டு கேட்சை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். ரிங்கு சிங் எல்லா பாலையும் சுத்த பார்த்துட்டு கேட்சை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா அவரோட கிளாஸை காமிச்சா. ரெண்டு பேருமே 53 ரன் அடிச்சு they took India to 181 for 9. சிவம் தூபே வந்து சின்ஸ் த T20 வேர்ல்ட் கப் அவர் சைட் லைன் பண்ணிருக்கா. ஏன்னா ஃபேர் இனஃப் ஐபிஎல்ல இருந்து பார்த்தா கூட தேர் ஸ்லோலி ஃபிகரிங் ஹிம் அவுட். நான் அந்த ஐபிஎல் வீடியோல கூட நான் என்ன சொன்னேன்னா, அவர் ஸ்பின் அடிக்கிறச்சே கூட அவர் இறங்கி வந்து அடிக்கிறது கிடையாது. நின்னரத்துலேருந்தே அவர் ஸ்லாட்ல போட்டா அப்பதான் அவர் அடிக்கிறார். ஆனா இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜத் பதிதார் மாதிரி அவர் இறங்கி வந்து அடிக்கிறது கிடையாது. ஷார்ட் பால் போட்டா ஒரு வீக்னஸ் இருந்திருக்குன்னு பார்த்திருக்கோம். இப்போ ரஜத் பதிதார் மாதிரி ஆள் ஷார்ட் பால் போட்டா நல்லா விளையாடுறார். ஸ்ரேயாஸ் ஐயர் ஐ ஃபீல் இஸ் நாட் அஸ் பேட் a player of a short ball as everyone is making him out to be. இப்ப அவ ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ஸ்பின்னும் அடிக்கலாம், பேசியும் அடிக்கலாம். இப்ப இவருக்கு வந்து பிகாஸ் பீப்புள் ஆர் ஃபைண்டிங் ஹிம் அவுட் வேர் இறங்கி வந்து அடிக்க மாட்டேங்கிற, ஷார்ட் பால் போட்டா கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால பீப்புள் ஃபவுண்ட் ஹிம் அவுட். ஆனா ஒரு வாய்ப்பு திருப்பி கிடைச்ச உடனே இந்த மாதிரிதான் ஒரு மேட்ச் வினிங் கான்ட்ரிபியூஷனை தான் கொடுக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அண்ட் he has done exactly that. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விளையாடினா. ஹர்திக் பாண்டியாவும் போன மேட்ச் பல்ல கடிச்சுன்னு விளையாடினார். ஆனா அந்த விக்கெட் போனோடனே, 4வது விக்கெட் போனோடனே இந்தியா had no chance to win the match. இப்ப வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா விளையாடிட்டோம். அதுக்கப்புறமா அந்த டைமிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது விளையாட்டத்தை பார்க்கச்சு. ஸோ ரெண்டு பேரும் இந்த கிளாஸை காமிச்சிட்டு 181 for 9. ஸ்டில் ஐ தாட் அந்த டியூலாம் வரும்போது இந்தியா வில் பி வெரி குட் ரிகவரி, பட் ஸ்லைட்லி ஷார்ட் கன்சிடரிங் அந்த ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச்ல வாட் வி வுட் ஹவ் டேக்கன். இங்கிலாண்டோட பவுலிங்கை பார்த்தோம்னா ஒரு மிட்லிங் பர்ஃபார்மன்ஸ். ஆரம்பத்தில் 3 ஓசி விக்கெட் கொடுத்தவொடனே அப்புறம் 79 for 5. தேவர் ஆன் த பிரிங்க் ஆஃப் ரியலி டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த இன்னிங்ஸ் இஃப் நாட் ஃபார் தட் பார்ட்னர்ஷிப். ஆதில் ரஷீத் கொஞ்சம் இன்னைக்கு அடி வாங்கிட்டார். 1 for 35 4. ஸ்டில் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் திஸ் வென்யூ. ஸ்பின்னருக்கு அவ்வளோ இருக்காது. ஸோ ஐ தாட் இன்னும் டிஸ்பைட் இஸ் அ குட் ரிகவரி ஃப்ரம் இந்தியா, ஒரு 181 இந்த பேட்டிங் டெத் அட் இங்கிலாந்து ஹஸ் காட். இந்தியா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் பவுலர் விளையாடல. இங்கிலாந்து வந்து நம்ம இன்னும் சேஸ் பண்ணலான்ங்கிற நம்பிக்கையை வச்சுருந்துருப்பான்னு நினைச்சேன். இப்போ இந்தியாவோட பவுலிங் நான் திருப்பியும் சொல்றேன், அது 2வது ஓவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. அதுவும் க்ளோஸ் அப் வேற இப்படி பண்றதெல்லாம் காட்டுற ஹர்திக் பாண்டியா ஸ்லோவர் பால் 2வது பந்துல இருந்து ஸ்லோவர் பால் போடுறார். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல ஹர்ஷ்தீப் சிங்க்கு விழல,
ஹர்ஷ்தீப் சிங்க்கு விழலைன்னா ஒரு 2வது ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர் ஸ்டார்டிங் லெவல்ல விளையாடலன்னா ஹர்திக் பாண்டியா எதுக்கு எடுத்தாலும் ஓசி ஸ்லோவர் பால் போன்றிருக்கார். இப்ப இந்த மேட்ச்ல பொழைச்சா இப்ப ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல ஐ ஃபீல் 3 சீமர் தான் விளையாடுவா. ஆனாலும் இப்ப ஹர்திக் பாண்டியா இப்ப போடுற பொருள ஒரு 2வது சீமரா பார்க்க முடியாது. ஒரு 3வது சீமரா கூட பார்த்தா பெருசு இன் மை வியூ. இப்ப அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஹென்ரிக் கிளாசன் அந்த விக்கெட் எடுத்தது ஓசி விக்கெட், வைடர் ஸ்லோவர் பால் போட்டு விக்கெட் எடுத்தார். ஆனா இப்பெல்லாம் போடுறத பார்த்தா அதே மோட்ல இருக்கிற மாதிரி இருக்காரு. அப்படியே பயந்துன்னு எந்த பேட்ஸ்மேன் கடைசி பேட்ஸ்மேனா இருந்தாலும் வைடர் ஸ்லோவர் பால் தான் போடணும், நியூ பால்ல போட்டாலும் வைடர் ஸ்லோவர் பால் தான் போடணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப எப்ப யாராவது அவரை உக்காத்தி வச்சுட்டு இப்ப உன்னோட பவுலிங் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு இத்தனாலா. நீ வந்து ஒரு ஃபுல் குவார்ட்டா ஓவர்லாம் நீ போட்டது கிடையாது. ஆனா நீ நல்லா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருக்க. ஆனா இந்த மாதிரி ஓசி ஸ்லோவர் பால் எதுக்கு எடுத்தாலும் போட்டுட்டு இருந்தா அந்த 3வது சீமர் ரோலை இப்போ ஒரு டர்னிங் ட்ராக்ல நம்ம 3 ஸ்பின்னர் விளையாடணும்னா உன்னால ஃபில் பண்ண முடியுமா? ஃபில் பண்ண முடியாது. நம்ம ஏன் போடுறோன்னு இருக்கும். நீ இந்த மாதிரி அப்படியே சொல்லிடணும். இப்ப நான் அந்த வீடியோல நான் என்ன சொன்னேன், ஒரு பிளேயரோட சக்சஸ திருப்பி ஒரு வாழ்க்கையை நனவு கொடுக்கணும். ஓகே, நீ 3 வருஷம் முன்னாடி அந்த ஐபிஎல்ல இப்படி பண்ண, அந்த இன்ஜுரி கோர்லாம் இருக்கிறச்சே நீ இந்த மாதிரி போட்ட. இப்ப உன்னோட பேட்டிங் நீ பொறுப்போட விளையாடுற. இந்த மேட்சும் நீ திருப்பி காட்டிட்ட நீ என்ன மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பொறுப்போட விளையாடுற. நான் திருப்பியும் சொல்றேன், விராட் கோலிக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா தான் அஸ் அ பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிற ஒரு பேட்ஸ்மேன். ஆனா அவர் பவுலிங் மட்டும் 3 வருஷம் 2.5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பி வந்ததுன்னா இந்தியாவுக்கு நன்னா அமையும், அவருக்கும் நன்னா அமையும். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னு பார்க்கலாம். இப்ப அவர் எப்ப பந்தை எடுத்தாலும் ஒரு பயம் வருது. நான் பார்க்கச்சு அதுவும் அவர் அதே மாதிரியும் போடுறார். அதனாலதான் me knowing how we all know how good a bowler is when he does the correct thing that helps him as far as blueprint is concerned. பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. ஒரு ஸ்கில் லெவல் வச்சிருந்தா ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பயந்துன்னு போட்டோம்னா வேற எந்த ஆல்ரவுண்டரும் பயந்துன்னு போடலாம். எதுக்காக அவர் பயந்துன்னு போடுறதுன்னு தெரியல. ஆனா திருப்பி அந்த வார்த்தை போடுற மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் போன வீடியோவும் எப்படி சொன்னேன், இந்த வீடியோ நான் எப்படி சொல்லிட்டேன். ரொம்ப கேவலமா போட்டா இந்தியா அந்த முதல் 3 ஓவர்ல 31 ரன் ஒரு 3 ஓவர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப் சிங்கும் சரியா விழல. அப்புறம் முதல் விக்கெட்டு இந்த லாஸ்ட் பால் ஆஃப் த பவர் பிளே பென் டக்கெட் அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தார் 39 of 19. நான் அப்ப கூட சொன்னேன் அந்த போன வீடியோல கூட, எதனால அவரை ஐபிஎல்ல எடுக்கலன்னு எனக்கு புரியல. பட் இந்த மேட்ச்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. 62 for 1 கோஸ்டிங் இங்கிலாந்து. ஃபீல்ட் ஷாட்டு முதல்ல ஒரு 3 பவுண்டரி அடிச்சுட்டு அவருக்கு அவ்வளோவா ஒரு த்ரஸ்ட் வரல. நேரா வர பாலுக்கு வந்து கட்டடிக்க பார்த்துட்டு போல்டு அக்ஷர் பட்டேல் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லர் அவுட். ஸோ அந்த 62 for 1லேருந்து 62 for no lossலேருந்து ஒரு 5 ரனுக்கு 3 விக்கெட் விட்டா இங்கிலாந்து. கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவும் இங்கிலாண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியா 65 for 4 in 8 overs, இங்கிலாந்து 67 for 3 in 8 overs despite getting the kind of start that they got. ஸோ வெரி டிசப்பாயிண்டிங். அங்கேருந்து ஒரு அட்வான்டேஜை விட்டது. அப்புறம் வேர் ரியலி த மேட்ச் ஸ்டார்டட் டு டர்ன். இப்ப சிவன் தூபே வந்து இப்ப இந்த கடைசி ஓவர்ல பந்து தலையில அடிச்சதுனால இந்த கன்கஷன் சப் பர்சன் ஆஃபர். இப்ப நான் எனக்கு சரியா கரெக்டா என்ன ரூல்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேர் சொல்றா ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் இதாவதுனால ஒரு ஆல்ரவுண்டரா ரிப்ளேஸ் பண்ணிருக்கான்னு சொல்றா. ஒரு சில பேர் என்ன சொல்றான்னா அதையும் கண்டுக்கலாம். இல்லைன்னா அந்த ரிப்ளேஸ்மெண்ட் பண்றச்சே வாட் இஸ் த ரோல் தட் த ரிப்ளேஸ்ட் பிளேயர் கேன் பிளே ஃபார் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த மேட்ச்னு ஒரு சில பேர் போடுறா. எது இருந்தாலும் ஒரு லூப் போல் இந்த ரூலை இந்தியா வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கா. தட் இஸ் நாட் ராங் பை எனி மீன்ஸ். இப்போ எல்லாரும் ஒரு சில பேர்லாம் புரியாத இந்த மேட்ச் ரெஃபரி கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்கு, மேட்ச் ரெஃபரி இந்தியாக்காரர்னால அவாவூர் சொல்றா, மேட்ச் ரெஃபரி இந்தியாக்காரர்னால அவர் வந்து உற்றுப்பேர் இந்த மாதிரி பண்ண, அதெல்லாம் இல்லை. இது ஒரு லூப் ஹோல் தட் எனி ஒன் கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு இருக்கா. இப்ப
அந்த லூப் ஹோல் இருக்கிறது நியாயம் கிடையாது. எனக்கு புரியறது. இப்போ ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர் ஹர்ஷித் ராணா கேன் பவுல் 4 overs. சிவம் தூபே மட்டும் அந்த 2 ஓவர் போயிருந்தாருன்னா 30 ரன் ஷூரா கொடுத்துருப்பார். ஒரு குறைஞ்சு போனாலே 30 ரன் கொடுத்துருப்பார். ஸோ அது பெரிய ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சது இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல. 3 for 33 in 4 overs compared to what I think Shivam Dube would have done on a surface like this. Completely different. ஆனா இப்ப நான் ஒரு இங்கிலாந்து சிச்சுவேஷன்ல இருந்தே நான் சொல்றேன். இப்ப மேபி ஹைப்போதெட்டிக்கல். இப்ப ஒரு ஆஷஸ் சீரீஸ் கடைசி டெஸ்ட் மேட்ச் 3வது இன்னிங்ஸ்ல பென் ஸ்டோக்ஸ் இஸ் கிளாசிஃபைட் அஸ் அன் ஆல்ரவுண்டர். அவருக்கு ஒரு கன்கஷன் சப் அடிபட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப இங்கிலாந்து நிறைய பவுலர்னா தே கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். இப்ப பேருக்கு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்னு சொல்லி if they had the opportunity to win the series by putting a concussion sub as a bowling all-rounder against Australia, பண்ணுவாளா பண்ண மாட்டாளா? ஷூரா பண்ணுவா. இப்ப பண்ணலாம்னா ஆனா இந்தியா இப்ப போய் மேட்ச் ரெஃபரி இந்தியாக்காரர்னால தான் விட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா இந்தியா டூக் அட்வான்டேஜ் ஆஃப் அ லூப் ஹோல். இப்ப இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நடந்தாதான் they can then review that rule and see how that loophole cannot happen. அப்படி பண்ணிட்டு ஹர்ஷித் ராணா வந்திருந்தாலும் அந்த மேட்சை தோத்துருக்க கூடாது. அதுவும் கமெண்ட்ரியில எப்படின்னா அவர் போட்டதுக்கு முன்னாடி ஸ்பின்னர் போடுறதோட அவர் போட்டா அப்படியே இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு சௌரியமா இருக்குமா. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல லிவிங்ஸ்டோன் கேட்சிங் பிராக்டிஸ் மாதிரி கொடுத்துட்டார் கீப்பருக்கு. நான் போன வீடியோல சொன்னேன், போன மேட்ச் ஆச்சரியமா 43 ரன் அடிச்சுட்டார். இனிமே எப்ப அடிக்க போறதுன்னு தெரியாது. இந்த மேட்ச் கரெக்டா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். இப்ப அதுக்கப்புறம் பேச்ச மாத்தினா இல்ல அவர் ராதர் ஃபேஸ் ஹர்ஷித் ராணா தென் சிவம் தூபேன்னு அதுக்கப்புறம் பேச்ச மாத்தினா அவர் 2வது ஓவர் போடுறச்சே எதுக்கு அடி போட்டுருன்னு தெரியல. வைடர் ஸ்லோவர் பண்ணா போட்டு பை த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் இஸ் கோயிங் அட் அபவுட் 10.5 ஓவர். ஹாரி ப்ரூக் அடிச்சு அடியில அந்த ஓவர் தான் இங்கிலாந்துக்கு மேட்சை கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 51 ரன் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஷார்ட் ஃபைன் லெக் ஃபீல்டர் நின்று இருக்கா. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி போட்டர் ஒரு லேப் அடிக்க பார்த்துட்டு ட்ரைங் டு கெட் இட் ஓவர் தட் ஃபைன் லெக் ஃபீல்டர் காட்டு. இந்த மாதிரிலாம் ஒரு செட் பேட்ஸ்மேன் வரையின்னு இருந்தா இப்ப யார கன்கஷன் சவா போட்டாலும் உன்னை இங்கிலாந்து should have won the match despite ஹர்ஷித் ராணா being there. He was making his debut. ஹர்ஷித் ராணா ஐபிஎல்ல நன்னாதான் போட்டிருக்கார். ஆனாலும் அவர் ஒரு பயமுறுத்தன மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு பவுலர் கிடையாது. Still you had no excuse to lose that match from that point in time. அதுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கடைசியில எப்படின்னா இந்த T20 வேர்ல்ட் கப்லயும் சாம் கரனுக்கும் ஜோஃப்ராஜுக்கும் அப்படிதான் ஆச்சு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஆதில் ரஷீத் நன்னா விளையாண்டுருந்தார். ஒரு 6ம் அடிச்சார். ஜேமி ஓவர்டன் அது ஒரு சிங்கிள் ஓடுறதுக்கு பதில ஒரு டிக்ளைன் பண்ணார். when you need I think 19 of something deliveries ஒரு about 12 over லேட் இருந்தது and you not got many deliveries to go. ஸோ அதை பத்தியும் எனக்கு புரியல. ஸோ ஓவரால் 166 ஆல் அவுட் பை இங்கிலாந்து. இந்தியா ஒரு 12 for 3 அந்த மேட்சை ஜெயிக்கிறது was a tremendous achievement. கண்டிப்பா அந்த கன்கஷன் சப் ஹெல்ப் தெம். அதை தவிர சிவன் தூபே ஒரு 2 ஓவர் போந்தனா ஹர்திக் பாண்டியா 200 ஓவர் போந்திருக்கணுமா இருந்திருக்கும். அவரும் பயந்து ஸ்லோவர் பால் போட்டுதா இங்கிலாந்து அந்த மேட்சை முடிச்சிருந்திருப்பா. ஸோ ஐ வுட் சே டெஃபினெட்லி அந்த கன்கஷன் சப் prove to be an advantage for India. ஆனாலும் இங்கிலாந்து should have still won the game. ஏன்னா ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு பவுலர் வரல. இப்ப இங்குதான் என்ன பண்ணலாம்னா 2 விஷயம் பண்ணலாம். இப்ப ஒண்ணு ஜோ ரூட் திருப்பி கொண்டு வரணும் என்னோட வியூ. 2வது இவர் எப்ப இங்கிலாந்துக்கு விளையாடுறதுக்கு குவாலிஃபை ஆவாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப வருஷமா மிடில் செக்ஸுக்கு தான் விளையாடின்னு இருக்கார். அஸ் அ லோக்கல் பிளேயர் ஒரிஜினலி இஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. அது லூயிஸ் டுப்ளாய், ஒரு குட் பிளேயர், ஸ்பின், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற. இப்ப ஜேக்கப் பேதல் பவுலிங் போடுவாருன்னு சொல்றா. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பேக்கப்னு எடுத்திருக்கா. ஆனா அவர் பவுலிங் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் மேட்சாவே அவர் பவுலிங் போட்டது இல்லை. அதனாலதான் அவரை உக்காத்தி வச்சுட்டு லூயிஸ் டுப்ளோயை கொண்டு வந்தா மேபி லூயிஸ் டுப்ளோய் at number 3 or 4, ஹாரி ப்ரூக் number 5, லிவிங்ஸ்டோன் 6னா ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் at the top along with Ben Duckett to play left arm spin. இல்லைன்னா ஜோ ரூட்டையும் கொண்டு வரலாம். ஆனா அந்த 2 ஆப்ஷன்ல ஒன்னாவது பண்ணியே ஆனுவா. பவுலிங் கரெக்டா மார்க் கூட உக்காத்தி வச்சா
இந்த மேட்ச்ல அவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஒரு 20 ரன் ஜாஸ்தி வந்திருக்கும். கரெக்டா அவரை உக்காத்தி வச்சா. போன மேட்ச்ல ஜேமி ஓவர்டன் வந்து ஓகே இந்த மேட்ச் ஓவரால் அனாலிசிஸ்னா 2 for 32 in 4 overs. ஸோ சே இந்த கான்டெக்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் கடைசியில் வந்து 22 ரன் ஒரு 2 ஓவரில் கொடுத்த சகிப் மெஹமூத் வந்து 3 for 19 in 3 கடைசி ஓவரில் ஒரு 16 ரன்னு நினைக்கிறேன். பட் ஐ தாட் ஸ்டில் த பவுலிங் இந்த இங்கிலாந்து அட்டாக் ஒரு 181 இந்த பிச்சில் would you have taken that to chase down? I would say you still would have taken that at the innings break before than the 12 for 3 happened. So இங்கிலாந்து இன்னைக்கு விளையாடின அட்டாக் வந்து கரெக்ட் தான். மேபி ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பிரைடன் கார்ஸோ ஒரு ஜேமி ஓவர்டனோ ஒரு இம்ப்ரூவ் பண்ணலைன்னா இவ்வளோ பேட்டிங் இருக்கு. ஆதில் ரஷீதும் வந்து அடிப்பர். ஸோ அவளுக்கு பதிலாக ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர் வந்து விளையாடலான்னு ஒரு இது இருக்கலாம். ஆனால் ஸ்குவாட்லயே நிறைய பேர் ஃப்ரண்ட் லைன் பவுலர் எடுத்துக்க மாட்டேங்கிறா. அந்த பிலாசபினால எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. பட் பேஸ்ட் ஆன் த கேம் தட் தேவ் எம்ப்ளாய்ட் அகேன்ஸ்ட் ஸ்பின், இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸ் தோக்கிறதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த மேட்ச் வந்து ஹர்ஷித் ராணா இஸ் பிரிங்கிங் ஹிம் இன் டெஃபினெட்லி அஃபெக்டட் ப்ரொசீடிங்ஸ். ஆனாலும் ஃபண்டமெண்டலி இங்கிலாந்து வித் த வே தேர் அப்ரோச்சிங் திங்ஸ், இந்தியாவும் வே தேர் அப்ரோச்சிங் திங்ஸ். ஆனால் இந்தியா காட் that overall the skill level and my view to still be able to win matches. இங்கிலாந்துக்கு வந்து இப்போ இந்த அப்ரோச்லாம் ஆரம்பித்த உடனே ஜோ ரூட், ஜோஸ் பட்லர், பென் ஸ்டோக்ஸ், ஜேசன் ராய், ஓயன் மார்கன் இந்த மாதிரி பிளேயரை வச்சு அந்த பேஸ்பால் விளையாடினா ஓகே. ஏன்னா வாட் எஸ்டீம் நேம்ஸ் நான் படித்தேன் பேர்லாம். இப்போ புதுசாக வரவாலாம் ஓகே அடிச்சு விளையாடுவான். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேம் சென்ஸ் இருக்கா? கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் வச்சுட்டு எல்லா பாலையும் அடிக்கணும்னு எஸ்பெஷலி இந்தியாவுக்கு வந்து விளையாட முடியுமா? விளையாட முடியாது. ஸோ அந்த அப்ரோச்சை எப்படி மாற்ற போறான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாற்ற மாட்டா. அண்ட் லெட்ஸ் see what happens in the ODI series and also in the Champions Trophy to both these teams. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்புங்க. நம்பர் இஸ் மை ஒப்பீனியன். வாட்ச் யூ.